அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சிம்பிளி டேஸ்டி பாபிக்யூ ஹனி சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் 4 ஸ்லைஸ் சோயா ஹோல் மீல் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சாதாரண ப்ரெட்டை கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சாண்ட்விச்சுக்கு இந்த பிரெட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 4 ஸ்லைஸ் பிரெட் போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை பட்டர், அன்சால்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பட்டர் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக சிலருக்கு பட்டர் பிடிக்காது, ஆனால் இதில் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாண்ட்விச். அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஐஸ்பர்க் லெட்டஸ். இது நல்ல க்ரன்ச்சியாகவும் அதே மாதிரி சாண்ட்விச்சுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்படி ரோல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுற போது நல்ல ஸ்லிம்மாக சாண்ட்விச் வைக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவமாக கிடைக்கும். இந்த அளவுக்கு வெட்டுனா போதுமானது. அடுத்து ஒரு பேபி கியூக்கம்பர் எடுத்திருக்கேன். இந்த அளவு சைஸுக்கு இருந்தால் போதுமானது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுற போது சாண்ட்விச் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ ஸ்லிம்மாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். சாப்பிடும் போதும் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தக்காளியும் வட்ட வடிவில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அடுத்து நமக்கு தேவை சிக்கன் பர்கர் 2 எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு பாபிக்யூ சாஸ். அதுக்கடுத்து ஹனி. இந்த ஹனி மிக்ஸ் பண்ணுற போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பாபிக்யூ சாஸ் ப்ளஸ் ஹனி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கெட்டி பதத்துக்கு இருந்தால் போதுமானது. இதற்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குறைவான சூட்டில் நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தால் போதும். இப்படி பொரிச்சதை இந்த பாபிக்யூ சாஸில் முக்கி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து நம்ம பட்ரு போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா? லேசான சூட்டில் டோஸ்ட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை ஒன்று எடுத்து ஆம்லேட் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் உப்பு காரம் ஒன்றுமே தேவைப்படாதுங்க. ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டால் சாண்ட்விச்சுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி செய்கிற போது சீஸ் உருகி வெளியே வராமல் உள்ளுக்கே ரேப்பாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ப்ரெட் மேலே போட்டிங்கன்னா சீஸ் வெளியாகாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? அவ்வளோதான். இப்போ இந்த பர்கரை எடுத்து மேலே வச்சிடலாம். இது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வேகமாகவும் செஞ்சிடலாம்.
பார்த்தீங்களா கியூக்கம்பர் எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணது, ரொம்ப பக்குவமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். சில்லி சாஸ், mayonnaise, அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியான சிக்கன் பார்பிக்யூ ஹனி சாண்ட்விச் ரெடி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சீஸ், சிக்கன், வெஜிடபிள்ஸ், வாவ். லெமன் வித் சோடா வாட்டரோடு சேர்த்து குடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you for watching. Thank you YouTube channel.